இன்னைக்கு இன்று ஒரு தகவலுக்கு நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா பூவை பற்றி படிக்க போகிறோம். நேற்று கேட்டீங்களாம்மா, பூவை பற்றி சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு சொன்னீங்களா, கேட்டீங்கல்ல? அதனால எனக்கு டீச்சர் என்ன செஞ்சுருக்கேன், பூவை பற்றி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? பூவை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் நம்ம தலையில் பூ வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், கேர்ள் பேபின்னா அழகாக இருக்கும், அப்படி தானே, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்ல. அம்மா என்ன செய்வாங்க, பிள்ளைய அப்படி சோடிச்சு பார்ப்பாங்க. பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க, பேத்தி மாதிரிலாம் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஒரு குடுமியை போட்டு அதில் சுற்றி பூவை வச்சு அழகு பார்ப்பாங்க. சில பாய் பேபி என்ன செய்வாங்க, இப்போ சோடிப்பாங்க பார்த்தியா, கண்ணையெல்லாம் போட்டு குடுமி போட்டு அதை சுற்றி பூவை வச்சு என்ன செய்வாங்க, அழகுபடுத்தி பார்ப்பாங்க, அப்படி தானே. ஆஜா மேதின் பாய் பேபின்னு சொன்னோன்னே ஏன் சிரிக்கிற, பண்ணுவாங்க சரியா. உங்கள் அம்மா உனக்கு பண்ணியிருக்கோம், அம்மாட்ட போய் கேட்டுப்பாரு வீட்டில். அம்மா என்னை சின்ன பிள்ளையா இருக்கையில் குடுமி போட்டியாமா, பவுட்ரு போட்டியாமா, கண்மை வச்சியாமா, அவங்க அம்மா உனக்கு கொலுசு கூட போட்டு நடக்க விட்ருக்கோம். அழகாக அவனை என்ன செஞ்சுருக்கோம், சல் 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 என்ன செய்ய விட்ருக்கோம், ஓட விட்டு அழகு பார்த்துருக்கோம் சரியா. அது ஒரு அழகு, நம்ம வச்சு அழகு பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு 1 வயசு வரைக்கும் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. ஒருத்தர் பூ வச்சுட்டாங்கன்னா அந்த பூ கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன செய்வாங்க, அடுத்தவங்க அதை எடுத்து தலையில் வைக்க மாட்டாங்க, தூரத்துக்கு போட்டுட்டு என்ன போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒருத்தவங்க தலையில் வச்ச பூவை இன்னொருத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அப்படிதானம்மா. அப்போ ஒருத்தர் யூஸ் பண்ண கம்மலை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் யூஸ் பண்ண வளையலை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கு இல்லையாம்மா. ஆனால் அந்த பூவை மட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க, மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த பூவெல்லாம் எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம சும்மா எப்படியோ வைக்கிறோம், அப்படியே வாடி போச்சுன்னா தூரம் எடுத்து போடுறோம், வச்சுட்டு இஷ்டம் இல்லைனா தூரத்துக்கு போடுறோம், வச்சுட்டு ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வந்துச்சுன்னா தூரத்துக்கு போடுறோம், அப்படி தான். நம்ம ஒரு டைமிங்கே நம்ம வச்சுக்கல. ஆனால் எந்த பூவை எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்குது. முல்லைப்பூவை 18 மணி நேரம் வைக்கலாம், அல்லிப்பூவை 3 நாட்கள் வைக்கலாம், தாளம்பூவை 5 நாட்கள் வைக்கலாம், ரோஜா பூவை 2 நாட்கள் வைக்கலாம், மல்லிகை பூவை 1/2 நாள் வைக்கலாம், செண்பகப்பூவை 15 நாட்கள் வைக்கலாம், சந்தனப்பூவை 1 நாள் வைக்கலாம். இந்த மகிழம்பூ, குறுக்கத்திப்பூ அப்படின்னு இருக்குது. அந்த பூவெல்லாம் நம்ம சாப்பிடும் போது மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், தலையில் சூடிக்கிறலாம் சரியாம்மா. அடுத்து மந்தாரை மாதிரி மந்தாரை பாதிரி மாசிப்பூ அப்படிலாம் பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள்லாம் வாசம் இருக்கும் வரைக்கும் மட்டும் நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அப்புறம் தூரத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். பூ வைக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோஜா பூ வச்சோம்னா தலை சுற்றல், கண் நோய் இதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும், குணப்படுத்தும். மல்லிகைப்பூ வச்சா மன அமைதி மனசுக்கு கிடைக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். செண்பகப்பூ வச்சுக்கிட்டா வாதத்தை குணப்படுத்தும், பார்வை திறனை மேம்படுத்தும். பாதிரி பூவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காது கோளாறுகளை குணப்படுத்தும், காதில் எதுவும் பிரச்சனை இருந்தால் என்ன செஞ்சிடும், குணப்படுத்திடும். செரிமான சக்தியை மேம்படுத்தும், காய்ச்சல், கண் எரிச்சல் போன்ற எதெல்லாம் இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடும், சரி செஞ்சிடும். செம்பருத்தி பூ தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். முடி வளர்கிறதுக்கு அம்மா செம்பருத்தி பூவை இலையெல்லாம் காய்ச்சி வேரெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு பாட்டிலுக்குள்ளே போடுவாங்க இல்லையா, அது. மகிழம்பூ தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி, பல் சொத்தை, இப்படி எல்லா குறைபாடுகளையும் அது நீக்கிடும். வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும், காச நோயை குணப்படுத்தும். சித்தகத்தி பூ தலைவலியை குறைக்கும், மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். தாளம்பூ அது நல்லா மணமாக இருக்கும்லாமா, அது மணமாக இருக்கிறதுனால சீரான தூக்கம் நமக்கு என்ன செய்யும், ஜம்முன்னு தூக்கம் வரும். இந்த ஸ்மெல்லுனாலே நமக்கு என்ன செய்யும், ஒரு நல்ல தூக்கம் வரும். வருஷத்தே தூக்கம் வரும், நல்லா சிரிக்கிற மாதிரி. உடல் சோர்வை நீக்கும், டயர்ட்னஸ்ஸே என்ன செய்யாது, இருக்காது. நல்லா தூங்கிட்டோம்னா என்ன இருக்காதுமா, டயர்டே தெரியாது இல்லையா. அடுத்து தாமரைப்பூ தலை எரிச்சல், தலை சுத்தல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சிடும், தாமரைப்பூ நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா. கனகாமரப்பூ நம்ம வச்சோம் அப்படின்னா
தலைவலி தலைபாரத்தை என்ன செய்யும்? சரி செய்யும். அடுத்து தாழம்பூ, மகிழம்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ இவை எல்லாமே என்னத்தை குறைக்கும்? வாதத்தை குறைக்கக்கூடியவை. இந்த பூவெல்லாம் என்னது? வாதத்தை குறைக்கக்கூடியவை. சரி, இந்த பூக்களை சூடுவதனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னு பார்ப்போமாமா? என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது? நம்மள்கிட்ட இருக்கிற நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் இவற்றினுடைய சீரான இயக்கத்திற்கு இது என்ன செய்யுது? இந்த பூக்கள் நம்ம சூடுவதனால உதவுகிறது. உடல் செல்களுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு புத்துணர்வை அளிக்கிறது, ஃப்ரெஷ் ஆக்குது. நல்ல ஒரு புத்துணர்வை என்ன செய்யுது? நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு பூவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியோடு வருவோமா? ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.